அப்பா நீங்க எனக்கு போதும்பா. அப்பா நீங்க யெகோவா நிசியா, எந்த வாழ்க்கையில நீ ஜெயம் கொடுக்கிறவரா இருக்கிறீரே, நீர் எனக்கு போதும்பான்னு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர் சொல்லலாமா? யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். நீங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, நீங்க தான் என் நம்பிக்கை, அதனால எனக்கு போதும்பா. வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லுங்க, என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லலாம், என் வாழ்வில் நம்பிக்கை, என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். கரங்களை தட்டி பாடலாமா? மலைகள் விலகி போனாலும், கரங்களை தட்டி பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லலாமா? மாறாதுப்பா. அவர் கிருபை மாறாது, அவர் இரக்கம் மாறாது எந்த சொல்லுங்க, வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர், வலுவாமல் என்ன என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லுவீங்களா? பா, நீங்க எனக்கு சுகம் கொடுக்கிற தேவன். நன்றியுள்ள இருதயத்தோட பாடுவோமா? நீங்க எனக்கு சுகம் கொடுக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என்னை காப்பவர், நீர் எனக்கு போதும்பான்னு. அப்பா உமக்கு நன்றி. உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாமா? யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. கரங்களை உயர்த்தி மாறாத கிருபைக்காக அப்பா உமக்கு நன்றி. எங்களை விட்டு விலகாத கிருபைக்காக உமக்கு நன்றின்னு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அநேக தேவைகள் மத்தியில், அநேக இக்கட்டுகள் மத்தியில் என் ஆத்துமா அவரை துதிக்கும் போது எல்லா தேவைகளும் எல்லா காரியத்தையும் என் ஆத்தும நேசர் பார்த்து கொள்வார். அவர் போதுமானவர். நான் என்ன கேட்கிறேனோ, நான் என்ன ஜெபிக்கிறேனோ, ஒருவேளை என்ன விண்ணப்பப்போம், அது எல்லாவற்றையும் செய்ய என் ஆத்தும நேசர் போதுமானவர். அந்த போதுமான கிருபையை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி சொல்லுவோமா? தேவ கிருபையை நினைத்து நன்றி சொல்லுவோமா? சிலுவையில நீர் எனக்கு எங்களுக்கு பாராட்டின அந்த கிருபை போதும்பா. இந்த உலகத்தையே நாங்க மேற்கொள்ள, உலகத்தையே ஜெயிக்க அந்த கிருபை போதும். அந்த கிருபையை நீங்க கொடுத்திருக்கிறீங்களேன்னு நன்றின்னு சொல்லுவோமா? ரெண்டு கரங்களையும் உயர்த்தி மனதில் ஆழத்துல இருந்து அப்பா உங்க கிருபை எனக்கு போதும், அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா, அந்த கிருபைக்காக நன்றி
அப்பா. அந்த கிருபைக்காக நன்றி சொல்லலாமா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலும் அந்த கிருபை மட்டும் தாங்க நம்ம கூட டிராவல் பண்ண முடியும். எந்த காரியமும் நம்ம கூட டிராவல் பண்ண முடியாது. ஆனா அவருடைய கிருபை, மாறாத அந்த கிருபை, அது நம்மளோடு இருக்கிறதற்காக ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி அப்பா. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். உற்சாகமா தட்டி பாடலாமா? கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திராமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திராமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்ந்தும் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. கரங்களை தட்டி பாடுவோமா? சேனை இல்லாம எல்லாம் தள்ளி வச்சுட்டு என்றும் உள்ள அவருடைய கிருபையை பாடுவோமா? சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றும் உள்ள கிருபையை பாடுவோமா? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. என் கூட எப்பவுமே அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லலாமா? நடத்துகிற தேவன். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லலாமா? முன் சென்றாரே, சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மூடி பாடலாமா மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே கரங்களை அசைத்து சொல்லலாமா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சொல்லலாமா ஆராதிக்கலாமா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர் உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர் தூயவரே என் துணையாளரே துதிக்கு சொல்லலாமா ஆவியானவரை பார்த்து சொல்லலாமா தூயவரே my biggest comfort நீங்கதான்ப்பா துதிக்கு பாத்திரரே கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே ஆராதனை சொல்லலாமா நம்மளை தேற்றுகிற தேவனை பார்த்து உங்களை நான் துதிக்கிறேன்ப்பா துணையாளரை பார்த்து சொல்லுவீங்களா ஆராதனை ஆராதனை உமக்கே என்னை தேற்றுகிற தெய்வமே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இந்த பலவீன நேரத்தில் எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ரெண்டு கரங்களை அசைத்து சொல்லலாமா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடுவேப்பா புகழ்ந்து பாடிடுவே எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே நீங்க செஞ்ச நன்மை அவ்வளவுப்பா ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே நன்மைகள் ராஜா ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே சொல்லலாமா ஆராதனை ஆராதனை உமக்கே நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா ஆராதனை உமக்கே இயேசு ராஜா ஆராதனை உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும்ப்பா உங்களை ஆராதிக்கிறோம்ப்பா ஆராதனை உமக்கே சொல்லலாமா சத்தத்தை உயர்த்தி என் பலனே நீங்க தானே என் முழு பலத்தோடு ஆராதனை செய்கிறேன் சொல்லலாமா ஆராதனை ஆராதனை உமக்கே சத்தத்தை உயர்த்தி என் கடைசி பலனை உயர்த்தி ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை சொல்லுவீங்களா ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கே ஆராதனை பிரசனம் அபிஷேகம் எங்களை நிரப்பட்டுப்பா ஆராதனை அபிஷேகம் ஆராதனை
மாறுவதாக. உன் ஆசீர்வாதத்தை உன் சந்தானத்தின் மேல ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. ஆராதனையின் அபிஷேகம், ஆராதனையின் அபிஷேகம், ஆராதனையின் அபிஷேகம். ஓ கரங்களை தட்டி ஓ பெற்றுக்கொள்வீங்களா? ஓ the anointing of worship. ஓரபலதலபா ஓரதலஷதரபா ஓரகதரபா ஓரபலகதலபா ஓரவஷதரபலபா ஓரபலபகதலபா. கரங்களை தட்டி ஓரிகலவஷதரபா. ஓ நன்றி ஆவியானவரே, ஓ நன்றி ஆவியானவரே. ஓரபலவஷதரபலபா ஓரபலபகதலபா ஓரபகஷதரபா. அப்படியே அன்னி பாஷையில ரிகலபா ஓரிகலபதலபா. அப்பா உங்களை ஆராதிக்கிறோப்பா, உங்களை நாங்க உயர்த்துகிறோப்பா. எந்த எதிர்பார்ப்போடும் அல்லப்பா, என் ஆத்துமனேஸ்வர நினைத்து ஓ நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ ரகதலபா ஷதரபா மீகரபலாதிரா. ஓ அந்நிய பாஷையில ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்களா? ஓ தரதலபா ஷதரபா ஓரிகலபியால அதலபா. ஓ அவர் மேல இருக்கிற ஆவியே, அவர் நம்ம மேல ஊற்றினாரே, அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? பலனுள்ள ஆவியானவர். ஓ ரலஷதரபலியாதலபா. ஓ இயேசு கிறிஸ்துவை உயிரோட எழும்ப பண்ணின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளேயோ எனக்குள்ளேயோ அவர் வாசமாய் இருக்கிறாரே. ஓ அவர் பலனுள்ள ஆவியானவர். ஓ ரஷதரபா ரீகரா. கரங்களை தட்டி ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. கரங்களை தட்டி சொல்லுவோமா, ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் உமக்கு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையின் பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கலந்து கொள்வோம். ஜீசஸ். ஹல்லேலூயா, glory. ஹல்லேலூயா. இப்பொழுது அருமையான தாயார் நம்முடைய மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். எனவே அருமையான தாயாரையும் கூட கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம வரவேற்கலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி செய்தி வேலைக்காக நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துற ராஜா. தகப்பனே உடைய பிள்ளைகளை நீங்கள் நேசித்து ஆண்டவரே உங்கள் வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தகப்பனே உடைய பிள்ளைகளை நீங்கள் ஊக்கப்படுத்தி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்ட வந்த பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இது வேத வசனத்தின் மீது ஆர்வமற்று இருக்கிற பிள்ளைங்க, இதை கற்றுக்கொள்வதற்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற பிள்ளைங்க, உங்க ஒவ்வொருவரோடும் நீங்கள் இடைப்படுங்கப்பா. உடைய வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க அது எவ்வளவு ஜீவனாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு வல்லமையாக இருக்கிறது என்பதை அப்பா உணரும்படியாக நீங்கள் கிருபை தாங்க. இப்பொழுதும் கூட இயேசு சுவாமி உம்முடைய வேத வசனங்கள் மூலமாக நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா. ஆவியானவரே நீங்கள் இடைப்படுங்க. உம்முடைய கரத்தில் பூரணமாக ஒப்பு கொட்டுக்கிறோம். நீங்கள் பேசுங்க ஏசப்பா, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ரைட். ஒரு சமயம் ஏசப்பா கடல் இது போட்டில் போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸ்ரீசர்களும் கூட போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுது, ஒரு பெரும் காற்று அடிச்சிச்சுது. ஏசு எங்கே படுத்து எங்கே இருந்தாங்க? போட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க, நித்திரையாக இருந்தாங்கன்னு இருக்குது இல்லையா. அப்போ சீஷர்கள்லாம் ஓடி போய் என்ன செஞ்சாங்க, ஐயோ நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே, உங்கள் கவலை இல்லையான்னு கேட்டாங்க. அப்போது ஏசப்பா எளிமை என்ன சொன்னாங்க, என்னது, இறையாதே அமைதலாயிரு. யாரை பார்த்து சொன்னார்? காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னார், இறையாதே அமைதியாயிரு. அப்போது காற்றுன்னு கேட்டுச்சா? சொல்ல கேட்டுச்சு. உடனே என்ன செஞ்சிட்டுது, அமைதல் உண்டாயிற்று அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது காற்று கடல் எல்லாம் யாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுது? கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே அப்படியே என்னது கப்சிப்புன்னு என்ன செஞ்சிருச்சு, அடங்கிட்டு. இதை மாதிரி தான் யோபு 38:11 கூட சொல்லப்பட்டிருக்குது. கடலை பார்த்து அவர் என்ன சொல்கிறாராம், இம்மட்டும் வா, மிஞ்சி வராத. பார்த்தீங்களா? கடல், நீங்கள் கடல் கரைக்கு போயிருக்கீங்க, பீச்சுக்கு போயிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? கடலால் அப்படி வேகமாக வரும், வெளியே வர்ற மாதிரி. ஆனால் மறுபடியும் என்ன செஞ்சிடும், கீழே கரைக்கு வந்த உடனே பின்னால் பேக் பண்ணிடும்.
பார்த்துருக்கீங்க இல்லையா? அது யாருடைய செயல்? கர்த்தருடைய செயல். மண்ணு தான் அதுக்கு எல்லையாக இருக்குது. இவ்வளோ பெரிய கடலுக்கு மண்ணு தான் அதுக்கு எல்லையாக இருக்குது. கர்த்தர் அவ்வளோ அற்புதமாக அதை உண்டாக்கியிருக்கிறாரு. அதுக்கு இவர் கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அது அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே இருக்குது. அது கீழ்ப்படியாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சென்னை பட்டணம் சென்னை பட்டணத்துக்குள்ளே கடல் வந்துடும் இல்லையா? ஆமாம். ஸோ பார்த்தீங்களா, அந்த கடல் அப்படியே என்னது, இம்மட்டும் வா, இவ்வளோ தான் உனக்கு எல்லை, இதுக்கு மேலே மிஞ்சி வராத என்று கடல் அலையினுடைய பெருமையை என்ன செஞ்சாராம்? அடக்கி போட்டாராம். சரியா? அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமுள்ள தேவனா இல்லையா? காற்று அடங்குது, கடல் அடங்குது இல்லையா? அப்போ அவர் அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். அவர் என்ன செய்கிறாராம்? மனுஷன் சொல்கிறத கேட்குறாராம். நம்ம கேட்கோமா அவர் சொல்லுக்கு? இப்போ நம்ம கேட்கோமா? நம்ம ஏசப்பா சொல்லுக்கு, எல்லா சொல்லுக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்க. இல்லை, நிறைய நேரம் நம்ம கீழ்ப்படுறது இல்லைல்ல. ஆனால் ஏசப்பா என்ன செய்கிறாராம்? மனுஷனுடைய சொல்ல கேட்குறாராம். அதுதான் நமக்கு இந்த மாசத்துடைய வாக்கு தத்துவம் இல்லையா? இப்போ அது யார்கிட்ட சொன்னாரு? யார்கிட்ட சொன்னாரு? சாலமோன்ட்ட சொன்னார். சரியா? இதை மாதிரி இன்னொருத்தர்கிட்டையும் அவர் சொல்றாரு. அது எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? 1 யாத்ராகமம் 33:17 வாசிங்க. யாத்ராகமம் 33:17. போதுமா? தேங்க்ஸ். இங்கே நீங்கள் பார்க்கீங்களா, யாத்ரா 33:17 மோசேட்ட சொல்கிறாரு. சாலமோன்ட்ட சொன்ன மாதிரியே இங்கேயும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். பாருங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. சொல்கிறத கேட்கலன்னா தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல. சப்போஸ் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் பாஸ் நீங்கள் சொல்கிறத கேட்காருன்னு வச்சுக்கோங்க. சொல்கிறபடி எங்கள் பாஸ் கேட்டார்ப்பா, எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருக்குமா? நமக்கு மேலே உள்ளவங்க நம்ம சொல்கிறத கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம சொல்கிறத யார் கேட்பா? நமக்கு கீழே இருக்கிறவங்க கேட்பாங்க. இல்லைன்னா 2 அடி போட்டுருவோம் இல்லை? தம்பி தங்கச்சிட்டெல்லாம் நம்ம இது செய், அதை பண்ணு, இதை பண்ணு சொல்லுவோம்ல. அவங்க கேட்கலன்னா என்ன செஞ்சுருவோம்? 2 போட்டுருவோம்ல. அப்படி தானே? நமக்கு கீழே இருக்கிறவங்க நமக்கு சொல்படி கேட்கலன்னா 2 போட்டுருவோம். ஆனால் நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம சொற்படி கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஆமாம். அதை மாதிரி இங்கே பாரு, மோசையும் சாலமோனை பார்த்து சொல்கிறாரு, உன் சொற்படி செய்தேன்னுட்டு. இங்கே அடுத்தது மோசையை பார்த்து சொல்கிறாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். ஏன் மோசைக்கும் நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன்னு சொன்னார்? ஏன் அவர் சொன்னதை, அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னதில் அவர் எதை செய்தார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்கும்போது நம்ம இது யாத்ராகமம் 33 அதிகாரத்துலையும் 33லையும் 32லையும் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதை திறக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். உங்களுக்கு இஸ்ரவேல் மக்களை பற்றி தெரியும். இஸ்ரவேல் மக்கள் எங்கே இருந்தாங்க? எகிப்து தேசத்தில் மிகவும் கஷ்டப்பாடுபட்டு இருந்தாங்க. பார்வோனால் ஒடுக்கப்பட்டாங்க. அப்படி ஒடுக்கப்பட்டு இருக்கும்போது இஸ்ரவேல் மக்கள் யாரை நோக்கி கூப்பிட்டாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் சொன்னார், என் ஜனத்தினுடைய கூக்குரல் நான் கேட்டு அவங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இறங்குனேன் அப்படின்னு சொல்லி யாரை அனுப்புகிறாரு? மோசேயை அனுப்புகிறாரு. மோசையை எப்படி அனுப்புகிறான்னு தெரியும். முட்செடியில் அவருக்கு தரிசனம் கொடுத்து அவரை கூப்பிட்டு, நீ பார்வோன்ட்ட போய் என் ஜனங்களெல்லாம் அவங்க இந்த பார்வோன்டத்துலேருந்து மீட்டுட்டு வரணும்னு சொல்கிறாரு. சொல்லி அப்போ மோசையை அனுப்புகிறாரு. அனுப்பும்போது பார்வோனுடைய சொல்லலாம் கேட்கல. அதனால் உங்களுக்கு தெரியும், 10 வாதைகள் மூலமாக பார்வோனையும் அவனுடைய மக்களையும் வாதித்து அதுக்கப்புறம் கடைசியில் என்ன செஞ்சுட்டாங்க? இஸ்ரேல் மக்களை வெளியே போக விட்டுட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் அப்போ வனாந்திர வழியாக வந்துட்டுருக்காங்க. செங்கடல் முன்னால் இருந்துச்சு. செங்கடல் என்ன செஞ்சார்? மோசை கோலை நீட்டின போது அது 2ஆக பிளந்தது. அங்கேயும் ஒரு காற்று அனுப்புகிறாரு. யார்? தேவன் கர்த்தர் அங்கே ஒரு கீழ்காற்றை அனுப்பி என்ன செஞ்சார்? 2ஆக பிளக்க வச்சுட்டாரு. காற்றை சொன்னார், நீ போய் செங்கடலை திறந்து வைக்கணுன்னா அது காற்று போய் திறந்து வச்சிருச்சு. சரியா? பற்றியா காற்று அவருக்கு கீழ்ப்படியுது. ஸோ சொற்படி கேட்கிற காற்று. சங்கீதம் 148:12 சொல்லப்பட்டிருக்குது. அவர் சொற்படி கேட்கும் பெருங்காற்றே. அவருடைய சொற்படி பெருங்காற்று கேட்கும். சரியா?
கேட்டு இந்த சமுத்திரத்தை கூட ரெண்டாக பிளந்துருச்சுது. சமுத்திர வழியாக வந்துட்டாங்க. இப்போது வனாந்திர வழியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் ரொம்ப அன்புள்ளவர் பாருங்க. இந்த மக்கள் எல்லாம் நல்ல வழியில் நடக்கணும், இவங்கெல்லாம் போய் ஒரு தேசத்தில் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன், அதில் போய் இவங்க வந்து செட்டில் ஆகணும், நல்லா வாழணும், சுகமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், சமாதானமாக வாழணும், அதுக்காக இவர்களுக்கு நான் கொஞ்சம் கற்பனைகளை கொடுப்பேன் அப்படின்னு அவர் கற்பனைகளை கொடுக்குறாரு. கற்பனை கொடுக்கா நம்ம கட்டளை. நம்ம யாராவது நம்ம ஸ்கூலெல்லாம் நமக்கு இந்த டைமுக்கு வரணும் அப்படிலாம் நிறைய டிசிப்ளின் இருக்கும் இல்லையா? ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரணும், லேட்டாக வந்தால் வெளியே நிற்கணும் இருக்கா? ஆமாம். ஆக பதில் சொல்லனா 3 times இம்போஷன் எழுதிட்டு வரணும், அப்படிலாம் நமக்கு கட்டளை கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? நம்ம நன்மைக்கு தான். நமக்கு தண்டனை கொடுக்கலன்னா நம்ம எப்படி இருப்போம்? இந்த டைமுக்கு வரணும்னு சொன்னால் தான் நம்ம டைமுக்கு போவோம். இல்லை நம்ம பாட்டு நம்ம டைம் போய்கிட்டு இருப்போம் இல்லையா? நம்முடைய நன்மைக்காக தான் கட்டளைகள் கொடுக்கப்படுது. ஒரு 10th ஃபேர்வெல்லோட என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கவிதை எழுதி வாசித்தா. அந்த கவிதையில் உள்ள ஒரு வரி மிகவும் ரொம்ப நோட்டபிள். எப்படி பாருங்கள், என்ன சொன்னான்னா, வேலிக்குள் வளருவதால் நாங்கள் விருட்சமானோம், வெளியில் வளர்ந்தால் விறகாய் இருப்போம். நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். வேலிக்குள் வளர்ந்ததால் நாங்கள் விருட்சமானோம், வெளியே வளர்ந்திருந்தால் விறகாயிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலினா என்ன அர்த்தம்? கட்டுப்பாடு. கட்டுப்பாடுக்குள் வளரும் போது நம்ம எப்படி இருக்கோம்? கனி தருகின்ற விருட்சமாக இருக்கிறோம், பயனுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். எங்கள் தோட்டத்துக்குள்ளே வளரும்போது, வேலிக்குள் வளரும்போது, அதே மரம் வேலிக்கு வெளியே வளர்ந்துச்சுதுன்னா அதுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் வெட்டிட்டு போயிடுவாங்க, விறகுக்கு வெட்டிட்டு போயிடுவாங்க, விறகாக எரிஞ்சு போயிடும், பயன் இல்லாமல் போயிடும். போகாதா? எவ்வளோ அருமையானது இல்லையா? அதனால் கட்டுப்பாடு என்பது எப்படி? வேலி என்பது கட்டுப்பாட்டை குறிக்குது. ஸோ அந்த கட்டுப்பாடு மனிதனுக்கு அவசியம். அதனால தான் கர்த்தர் அந்த கட்டுப்பாடு அவசியம்னு சீனாய் மலையில் 10 கட்டளைகளை கொடுத்தார். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ எந்த தெய்வத்தையும் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், தாய் தகப்பனை கனம் பண்ணணும், பொய் சொல்லாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, மற்றவர்களையும் இச்சிக்காத, இதெல்லாம் என்ன செஞ்சார்? கற்பனைகளாக அவர் கொடுத்தார். இந்த கற்பனைகளை கொடுத்தாரு. அதை வந்து மறுபடியும் மோசேயை சீனாய் மலை மேலே ஏறி வர சொன்னார். இப்போ மோசே சீனாய் மலை மேலே ஏறி போயிருக்கிறார். தேவன் கூப்பிட்டதுனால கர்த்தர் அவரை மலை மேலே வர சொன்னார். அதனால் சீனாய் மலை மேலே ஏறி போயிருக்காரு. ஏறி போய் கர்த்தர் வந்தால் அப்போது அந்த ஆசரிப்பு கூடாரம்லாம் எப்படி செய்யணுங்கிறத பற்றி அவருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. 40 நாள் அவர் சீனாய் மலையிலே இருந்துட்டார். அப்போ இங்கே உள்ள ஜனங்கள் என்ன ஆனாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில், ஐயோ இந்த மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, ஒரு மலை மேலே ஏறி போனார், ஆளே திரும்பி வரலை, அவர் செத்து போயிட்டார் போல, அதனால் எங்களை இந்த இதில் வனாந்திரத்தில் யார் கூட்டிகிட்டு போவா, அதனால் எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்க அப்படின்ட்டு அங்கே ஆரோன் இருந்தார். ஆரோன் யாருன்னா மோசேயினுடைய சகோதரன். அவர் ஆசாரியர்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஸோ அவர்கிட்ட போய் சொல்லி அவங்க காலில் இருந்த நகைகளெல்லாம் கலத்தி கொடுத்து என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு கன்றுக்குட்டி, ஒரு விக்கிரகத்தை செஞ்சு அந்த விக்கிரகத்துக்கு பலியிட்டு ரொம்ப கும்பானம் போட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? கொண்டாடிட்டு இருக்காங்க. சரியா? கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாரு? என்ன கட்டளை கொடுத்துருந்தாரு? என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது யாத்ராகமும் 20ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் இருக்குது. இது 23வது வசனத்தில் என்ன இருக்குதுன்னா, பொன்னினாலோ இல்லைன்னா வெள்ளியினாலோ ஒப்ப ஒரு விக்கிரகத்தை செய்ய வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டான்னு இருக்குது. இவங்க அப்படியே அந்த கட்டளையை மீறி என்ன செஞ்சிட்டாங்க? தங்கத்தினால கண்ணுக்குட்டியை செய்து அதை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. வழிபட ஆரம்பிச்சதை கர்த்தர் கண்டார். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் நோக்கமாக இருக்குது. கர்த்தர் கண்ணு எல்லா இடத்துல. நம்ம எங்கே நம்ம நினைப்போம், நம்ம ஒருவேளை சுவருக்குள்ளே 4 சுவருக்குள்ளே நான் பண்ணுறேன், இது யாருக்கும் தெரியாது, இல்லை என் சிந்தனையில் பண்ணுறேன், யாருக்கும் தெரியாது. அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் இருக்கலாம், பெற்றோருக்கு உங்களுடைய காரியம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கு கட்டாயமாக தெரியும்? கர்த்தருக்கு கட்டாயம் தெரியும். இயேசு சாமிக்கு கட்டாயம் தெரியும். நினைவு முதலாக அவர் அறிந்திருக்கிறார். அதனால் அவர்கிட்ட மறைக்கவே முடியாது.
சரியா? அதனால் அவர் நம்ம பரிசுத்தமாக நம்ம தான் படித்தோம், முடிவு வரையும் உண்மையாக இருந்தால் தான் நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். ஆனால் நம்ம சிந்தையில் கூட நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? பரிசுத்தமாக அவரை நினச்சிட்டு இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இவங்க வந்து அந்த கட்டளையை மீறி ஒரு பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டாங்க. அதை கர்த்தர் கண்டார். கண்டதுனால அவருக்கு என்ன வந்துட்டு? ரொம்ப வருத்தம் வந்துட்டு. என் கட்டளையே நான் சொன்னதை என்ன செஞ்சுட்டான்? ஜனங்கள் மீறிட்டாங்களே. இவங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு கர்த்தர் என்ன செஞ்சார்? அந்த பார்வோன்ட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்தார். அவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் பார்த்தாங்க. 10 வாதைகள், அதுல இவங்க மாத்திரம் தப்பிச்சாங்க. இஸ்ரேலருக்கு எதுவுமே நடக்கலை. ஆனால் எகிப்தியர்கள் மாத்திரம்தான் கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே மீட்டு கொண்டு கண்ணு முன்னால் செங்கடல் 2 பிளந்து இப்படியெல்லாம் பார்த்த அவங்க இப்போ அவர் சொன்ன கட்டளையை என்ன செஞ்சிட்டாங்க? மீறிட்டாங்க. சரியா? சரி, இதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் கூட நம்ம ஏசப்பா கூட நம்ம அவர் கட்டளையை மீறும்போது மிகவும் வேதனைப்பட்டார். வேதனைப்பட்டு மோசையை சொல்கிறார், நீ இறங்கிப்போ, போய் உன் ஜனங்கள் பண்ணுறதை பாரு அப்படின்னு சொன்னார். அங்கே வந்து இந்த விக்கிரகங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது மோசைக்கு ரொம்ப வருத்தம். அப்போ கர்த்தர் அப்போ சொல்கிறாரு பாருங்க, யாத்ராகமம் 32:10 சொல்கிறாரு, நான் இவர்களை அழித்து போட ஆகையால் என் கோபம் இவர்கள் மூலவும். பார்த்தியா, இவங்க கட்டளையை மீறினதுனால கர்த்தர் சொல்கிறாரு, என் கோபம் இவர்கள் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பார்த்தியா, எவ்வளோ தூரத்துக்கு என் கட்டளையை மீறிட்டாங்க, இவ்வளவு சீக்கிரமாக மீறிட்டாங்களே கட்டளையை. அதனால் இந்த ஜனத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப கோபம் வருது. அதனால் இவங்களை நான் அழித்து போட்டுட்டோம். ஒருவேளை நம்ம அம்மா அப்பாவுக்கு சொல்லி ஏதாவது அவங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா அம்மா அப்பாவுக்கு கோபம் வரும் இல்லையா? 2 அடி கொடுக்கட்டும் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க? அடி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடும். அப்படி நேரத்தில் அப்பா ரொம்ப கோபத்தில் இருக்கும்போது அம்மா என்ன செய்வாங்க? போய் பரிந்து பேசுவாங்க இல்லையா? வேண்டாப்பா, விட்டுருங்கப்பா, இந்த என்ன செஞ்சுட்டா, கொஞ்சம் இதாவது சின்ன தப்பு தானே அப்படி பண்ணி அம்மா வந்து அப்பாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? இதை மாதிரி மோசே இப்போ இந்த இஸ்ரேல் மக்களுக்காக கர்த்தர்ட்ட பேசுகிறாரு பாருங்க. அவர் வேற சொல்கிறாரு, ஒன்றை பெரிய ஜாதியாக்குவேன். இப்போ மற்றவங்க ஒருவேளை என்ன பொறுத்தவங்கன்னா ஒருவேளை என்ன செஞ்சுருக்கலாம்? ஆமாம், இந்த ஜனங்கள் எவ்வளவு கொடிய ஜனங்கள், இவ்வளோ தூரத்துக்கு மீறிட்டாங்களே, இவங்க இது வரைக்கும் என்னை முறுமுறுத்துக்கிட்டே வந்த ஜனம், இவங்களை எப்படி மேய்க்கிறது? போனால் போகட்டும், அது ஒழியறேன்னு சொல்லிட்டார், அழிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, போனால் போகட்டும், நம்மளை பெரிய ஜாதி ஆக்கிடுவார் அப்படின்னா அது ஒரு கிறிஸ்தவ உள்ளமே இல்லை இல்லையா? ஆமாம், அது இயேசு சுவாமியினுடைய உள்ளமே இல்லை. அப்போ என்ன பெரிய ஜாதி ஆக்கிட்டா நான்ங்கிற எண்ணம் தான் நமக்கு வந்துடும் இல்லையா? சுயநலம், தன்னலம் இது. ஆனால் அந்த மோசையை பாருங்கள், அவர் அப்படி சொல்கிறாரு. சொன்ன உடனே மோசே பேசுகிறாரு. மோசையுடைய ஜெபத்தை பார்ப்போம். அதை நீங்கள் போடலாமா? மோசே 32:13, யாத்ரா 32. உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி, நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். சரிம்மா, தேங்க்யூ. இப்போது இதுக்கு முன்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது உன்னுடைய வல்லமையினாலையும் பராக்கிரமத்திலையும் நீங்கள் கொண்டு வந்த ஜனம், விடுவித்து கொண்டு வந்த ஜனம், இவங்க மேலே நீங்கள் நினச்சக்கூடாது, கோபப்படக்கூடாது அப்படின்னு மோசே சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லி இருக்கீங்களே, என்ன சொல்லி இருக்கீங்க? யார்கிட்ட? அதே வசனம் மறுபடி, தேவன கர்த்தாவே இது முதல் வசனம் பாருங்க. தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவானே. இது உம்முடைய ஜனம், நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. எகிப்தியர்லாம் சொல்லுவாங்க, அடுத்த இதில் இருக்கும், எகிப்தியர்லாம் சொல்லுவாங்க, இந்த மலைக்காட்டில் போய் இந்த ஜனங்களெல்லாம் கொன்று போடுறதுக்காக தான் அவர் கூட்டிகிட்டு போனார் போலன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கோவப்படாதீங்க. அடுத்தது சொல்கிறாரு, அடுத்த வசனம் 13வது வசனத்தில் தான் நம்ம பார்க்குறோம். நானே சொல்கிறேன், அதில் தான் என்ன சொல்லப்பட்டிருக்குது 13ல், உமது தாசராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே. வாக்கு கொடுத்தாரா? எங்கே வாக்கு கொடுத்தாரு? ஆதியாகமம் 12:7 ஆபிரகாம்கிட்ட சொன்னார், இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன்னு சொன்னார்.
அதனால் நீர் அன்னைக்கு சொன்னீரே, ஆபிரகாமுக்கு சொன்னீரே, ஈசாக்கு யாக்கோவுக்கு சொன்னீரே, உம்முடைய ஜனத்துக்கு இந்த கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் கொடுப்பேன்னு சொன்னீரே, நீர் சொன்னீரே, இப்போ இவங்களை இங்கே அழிச்சு போட்டால் அவங்களுக்கு கொடுப்பீரா? அன்னைக்கு நீர் சொல்லிட்டீரு, வாக்கு கொடுத்துட்டீரு. எப்படி பிடிக்கிறார் பார்த்தீங்களா? வாக்கு தத்தத்தை பிடித்து ஜபித்தார். நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டுமேயானா நம்ம எதை பிடிச்சு ஜபிக்கணும்? வாக்கு தத்தத்தை பிடிச்சு ஜபிக்கணும். ஏசப்பா நீங்கள் சொன்னீங்களே, என்ன சொல்லியிருக்காங்க? நான் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூரணமாக கொடுக்கிறவன், ஒருவரையும் கடிந்து கொள்ள வரவன் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பைபிள் இருக்கா? அப்போ ஞானத்தில் குறைவு, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் செய்ய முடியல, எனக்கு ஞானம் வேணும், படிக்க முடியல, பாடம் எனக்கு தெரியலை, கணக்கு தெரியலை, அப்படிலாம் யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பட்ட கேட்கணும். நீ எப்படி கேட்கணும்? நீ சொல்லியிருக்கிறீரே, என்ன சொல்லியிருக்கிறாரு? ஞானத்தில் குறைவுள்ளவன் கேட்டா நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீல்ல, அப்போ நீ கொடும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். சரியா? அவன் வியாதி இருக்குதா, என்ன சொல்லியிருக்கிறாரு? பயந்துடக்கூடாது. உடனே என்ன செய்யணும்? நான் பரிகாரி, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னீரே, என் தழும்புகளால் குணமானீர்கள்னு சொன்னீரே, இப்போ நான் சொன்னீரே, அதனால் எனக்கு என்ன செய்யும்? சுகம் தாரும். நீர் பரிகாரி, வியாதி என்னை விட்டு விலக்குகிறேன்னு சொல்லிட்டுரு. வியாதி எந்த வியாதின்னு விலக்கி போடணும். இந்த தழும்புகளால் குணமானீர்கள்னு சொல்லிட்டீங்கப்பா, என்னுடைய உங்கள் தழும்புலால் இந்த வல்லமை வந்து என் வியாதியை குணமாக்கணும் அப்படின்னு நம்ம விசுவாசத்தோடு அந்த அறிக்கை இடும்போது, வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கும்போது என்ன செய்கிறாரு? கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. தடைகள் இருக்கலாம், தடைகள் இருந்தாலும் என்ன செய்யணும்? தடைகளை நீக்கிறவர். மீகா 2:9 சொல்லப்பட்டிருக்குது, தடைகளை நீக்குகிறவர் உங்கள் முன்னே கடந்து போகிறார். அப்போ பாரு, தடைகளை நீக்குவார். எந்த தடையாக இருக்கலாம்? ப்ரொமோஷனுக்கு தடையாக இருக்கலாம், இல்லைன்னா திருமண தடையாக இருக்கலாம், வேறு ஏதாவது தடைகள் இருக்கக்கூடும். அப்படி தடைகள்னால் அந்த தடைகளை நீக்கிறவரை நம்ம நோக்கி பார்க்கணும். சொல்லியிருக்கிறீரே, நான் தடையை நீக்கிறவன், நான் உனக்கு முன்னால் போகிறேன்னு, ஆனால் தடையை நீக்கி போடுங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், ஐஸ்வர்ய சம்பந்தன். குறைவுகளெல்லாம் மகிமையில் நிறைவாக்குவார். என்ன குறை இருக்கோ நீங்கள் நிறைவாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா, நிறைவாக்குங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நீ சொன்னீரே அப்படின்னு நீ கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அவர் என்ன அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் என்னாகமம் 23:19 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் என்ன செய்ய நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அவர் சொல்லிட்டாரு. சொன்னால் நம்மளை மனுஷனை மாதிரி இல்லை. மனுஷன் இன்னைக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லுவான், நாளைக்கு ஆனால் என்ன செய்ய மாட்டான்? உதவி செய்ய மாட்டான். அவனுக்கு சூழ்நிலை அப்படி ஆயிரும். உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்பட்டுரும். அதனால் மனுஷரை வார்த்தையை மாதிரி தேவ வார்த்தை கிடையாது. தேவன் மனமாற மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். அதனால் நம்ம தைரியமாக அவருடைய வாக்குத்தத்தை அவர் சொன்னதை கண்டுபிடிச்சி வேதத்தில் அதை சொல்லி உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது கட்டாயமாக அதுக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. கர்த்தர் என்ன செய்வார்? நீ சொன்னபடியே நான் செய்வேன்னு சொல்லுவார். நீ உன்னுடைய வார்த்தையின்படியே நான் செய்வேன்னு சொல்லுவார். எப்போ? நம்மளுடைய வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கும்போது. அடுத்தப்ப இன்னொரு ஜெபம் பண்ணுறாரு. இந்த மக்கள்லாம் இவ்வளோ பாவம் பண்ணிட்டாங்களே, நான் தேவன்கிட்ட போய் பரிந்து பேசட்டும் அப்படின்னு போய் பேசுகிறாரு. யாத்ராகமம் 32:32 வசனம், அதை நீங்கள் பாருங்கள். 32:32 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். பார்த்தீங்களா? இதில் இது எப்படி ஜெபம் பண்ணுறாரு? தன்னையே அர்ப்பணித்து ஜபிக்கிறாரு. தேவரீர், நீர் இந்த ஜனத்தை மன்னித்தீரானா? நீர் கோபத்தோடு இருக்கிறீரு, நீர் என்னச்சு இந்த ஜனத்தை மன்னித்தீரானால் மன்னியும், இல்லாட்டா என் பேரையே ஜீவபோசத்துலேருந்து என்ன செஞ்சிடும்? கிறுக்கி போட்டுரும். நான் ஒன்றும் பரலோகத்துக்கு வர வேண்டாம், கானான் தேசத்துக்கும் வர வேண்டாம். யார்? நீ இந்த மக்களை மன்னிக்கிறதுனா மன்னியும், இல்லைன்னா என்ன செய்யும்? நான் என்னுடைய பேரை கிறுக்கி போடும் அப்படின்னு சொல்கிறேன். ஜபிக்கிறான். இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? மோசையை பார்த்து ரொம்ப முறுமுறுத்தவங்க. முதல்ல யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மாறாவுக்கு போவாங்க. இப்போ பார்க்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். நான் வரிசை அந்த கதையை மாத்திரம் அந்த நடந்த சம்பவங்களை அப்படியே சொல்கிறேன். 15
15 பார்த்தீங்கன்னா தண்ணி வேணும்னு கேட்டாங்க, தண்ணி கிடச்சிது. அந்த தண்ணியை எடுத்து குடிச்சு பார்த்தா ஒரே கசப்பு மாறாவில். உடனே ஒரே முறுமுறுப்பு, நீ என்ன தண்ணி தாகத்துலலாம் நாங்கள் சாகிறதுக்காக நான் கொண்டு வந்த அப்படின்னு மோசையை பார்த்து முறுமுறுப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரத்தில் சீன் வனாந்தரத்துக்கு வர்றாங்க. சீன் வனாந்தரத்தில் உங்களுக்கு ஒரே பசி அந்த பட்டினி. நீ பட்டினியால் எங்களை கொல்றதுக்கா எகிப்தை விட்டு எங்களை இங்கே கொண்டு வந்த, அங்கேனா நாங்கள் கொம்மட்டிக்காயை சாப்பிட்ருப்போம், பூண்டை சாப்பிட்ருப்போம், இதை சாப்பிட்ருப்போம், அதை சாப்பிட்ருப்போம், நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் பட்டினியால் எங்களை சாக வைக்கவா கொண்டு வந்த அப்படின்னு மோசையிட்ட என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்காங்க. அடுத்தது 17வது அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க ரெஜிம்ங்கிற இடத்துக்கு வர்றாங்க. ரெசிடியூம், ஆமாம். அங்கே வரும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சுது, மறுபடியும் தண்ணி தாகம், தண்ணிக்காக தேங்குங்க. அப்போது மோசே சொல்கிறாரு கர்த்தர்ட்ட போய், இவங்க என்ன கல்லறிய பார்க்குறாங்க. அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படிப்பட்டவங்க, மோசே இவ்வளோ தூரத்துக்கு அந்த 10 வாதைகள் மத்தியிலையும் பார்வோன்ட்ட போய் பேசி அவங்கள வெளியே வழி நடத்தி இந்த செங்கடலை கடந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு பிறகும் இவ்வளோத்தையும் கண்டவங்க மோசையை பார்த்து என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, தண்ணி இல்லைன்னா முறுமுறுப்பு, சாப்பாடு இல்லைன்னா முறுமுறுப்பு இல்லையா, கடைசியில் தண்ணி இல்லைன்னு என்ன கல்லறிகிறதுக்கே வந்துட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்கு முரட்டாட்டமான மக்கள். கர்த்தரே சொல்கிறாரு இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக மோசே கர்த்தர்ட்ட போய் கேட்குறாரு, இவங்களெல்லாம் மன்னிச்சா மன்னியும், இல்லைன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிறுக்கி போடும். தன்னை எதிர்த்து நின்னவங்க, தனக்கு கீழ்ப்படியாதவங்க. இன்றைக்கி நம்ம வீட்லேயும் கீழ்ப்படியாத பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, இப்படி நமக்கு உபத்திரம் படுத்துறவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்காக ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு. இங்கே பாருங்கள், இவங்களுக்காக போய் என்ன செய்கிறாரு, கர்த்தர்ட்ட போய் பரிந்து பேசுகிறாரு. இதுதான் என்ன ஜெபம், திறப்பின் வாசல் ஜெபம். திறப்பில் நிற்கிறாரு. சங்கீதம் 104 சொல்லப்பட்டிருக்கும், மோசே அவர்களுக்காக திறப்பில் நின்றார். திறப்பில் நிற்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, சிலருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் திறப்பில் நிற்கிறதுனா எப்படி அப்படின்னா என்னென்னா, ஹாலந்துன்னு ஒரு நாடு, ஹாலந்து நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹாலந்து நாடு கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கும். அது எது கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கும். அப்போ கடல் மட்டத்துக்கு கீழே இருந்தால் என்ன ஆகும், கடல் மட்டத்துக்கு கீழே இருந்தால் என்ன ஆகும், தண்ணியெல்லாம் கடல் தண்ணியெல்லாம் உள்ளே வந்துடும்ல. ஆமாம். அப்போது உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அதனால் அவங்க சுவர் கட்டினாங்க. ஹாலந்து நாட்டில் என்ன கட்டியிருந்தாங்க, சுவர். அந்த சுவருக்கு டைக்குகள்னு பேர். டைக்குங்கிற சுவர் கட்டியிருந்தாங்க. அவங்க ஸ்கூலெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுப்பாங்க, நீ இந்த டைக் வழியாக போகும்போது எங்கேயாவது ஒரு சின்ன தூரம் இருந்தால் கூட நீ நல்லா நோட் பண்ணிகிட்டே போகணும், அதை உடனே அடைச்சிடணும், இல்லைன்னா பெரிய மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சின்ன பிள்ளையில இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன தூரம் இருந்தால் கூட கடல் தண்ணியெல்லாம் என்ன செஞ்சிடும், உள்ளே வந்துடும். உள்ளே வந்தால் அந்த கிராமம் முழுசும் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போகும் இல்லையா. என்னம்மா, அதனால் என்ன சின்ன பிள்ளையிலே சொல்லி கொடுப்பாங்களாம், அந்த டைக்கில் நீங்கள் அந்த வழியாக போகும்போது டைக்கில் ஏதாவது தூரம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டே வரணும், வெளிப்பாக வரணும் அப்படின்ட்டு. இங்கே ஒரு பீட்டர்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவங்க அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பிளைண்டு, குருடாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நீ ஒரு கேக் செஞ்சு கொடுத்து விட்டு நீ அவங்ககிட்ட கொடுத்துட்டு வா, ஆனால் இருட்டுறதுக்கு முன்னால் நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. இவனும் போய் அந்த தாத்தாவுக்கு அந்த கேக்கை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு அவங்க கொஞ்சம் இருட்டிருச்சு. உடனே ஐயோ அம்மா இருட்டுறதுனால வர சொன்னாங்களேனே வேகமாக வந்துட்டு இருக்கும்போது இந்த டைக் வழியாக தான் வரணும். வந்துட்டு இருக்கும்போது அங்கே சுசுன்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சுது, தண்ணி விழுற சத்தம் கேட்கு. அவன் எட்டி பார்க்கான், ஒரு சின்ன தூரத்துலேருந்து என்ன செஞ்சிட்ருக்கு, தண்ணி வந்துட்டுருக்குது. அதனால் உடனே யோசிக்கிறான், ஐயோ இந்த சின்ன தூரம் இருந்தால் கூட உடனே கவனிக்கணுமே, உடனே ஹெல்ப்புன்னு எல்லாரையும் கேட்குறான். ஹெல்ப்புன்னு கேட்டால் யாருமே வரலை. அதனால் அவன் பார்த்தான், அவனே தன்னுடைய விரலை உள்ளே விட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டான். உட்காந்துட்டே கேட்டுகிட்டே இருக்கான், ஹெல்ப் கேட்டுகிட்டு இருக்கிறான், யாருமே வர்றதுக்கு வழி இல்லை. அப்போ ரொம்ப அவனுக்கு குளிர ஆரம்பிச்சிட்டுது. அப்போ இப்போ அவன் யோசிக்கிறான், அச்சோ என்னுடைய சிஸ்டர் பிரதர் எல்லாம் நல்ல வார்ம் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, எனக்கு இப்படி குளிரில் நான் இருக்கிறேனே அப்படின்னு அவன் நினச்ச உடனே நினைக்கிறான், அச்சோ நான் கையை மாத்திரம் விட்டுட்டேன்னா அவங்க எல்லாரும் தண்ணி உள்ளே வந்துடுமே, அப்போ என் சிஸ்டர் பிரதரெல்லாம் கூட தண்ணியை அடிச்சுட்டு போயிடுமே, ஆனால் நான் கையை விட மாட்டேன் அப்படின்னு அப்படியே கையை வச்சுட்டே இருக்கிறான். வச்சு அவன் நைட்டெல்லாம் பனி பெஞ்சுது, அவன் கையெல்லாம் மரத்து போச்சு,
கால் மரத்து போச்சு, இப்போ வாய் கூட கத்துறதுக்கு சத்தம் வரலை. அப்படியே நைட்டெல்லாம் முடிஞ்சு காலையில் ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடு மேய்க்கிறவர் அந்த வழியாக வர்றாரு. ஆடு மேய்க்கிற அந்த வழியாக வரும்போது பார்க்காரு, என்னடா ஒரு பையன் உட்காந்துருக்கிறான் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கான் போலாம். தட்டி எழுப்புனா டப்புனா விழுந்துட்டான். இன்னும் இந்த குளிரில் அவன் உறைஞ்சு போயிட்டான். சரியா? அவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அன்றைக்கு அந்த கிராம மக்களை என்ன செஞ்சுட்டான்? காப்பாற்றினான். இதுதான் திறப்பில் நிற்பது. திறப்பு, ஓட்டை. ஒரு ஓட்டை இருந்து ஒரு அழிவு தேசத்துக்கு நேராக வரும்போது, குடும்பத்துக்கு நேராக வரும்போது, அந்த அழிவை காப்பாற்றுறதுக்குன்னு நான் அந்த ஓட்டையை அடைச்சிட்டு நிற்கிறது தான் திறப்பில் நிற்பது. இப்படியாக திறப்பில் நின்ற ஜெபம். இப்போ பாருங்க, மோசே என்ன செய்கிறான்? தன்னுடைய பேர் நான் மோட்சத்துக்கு வர வேண்டாம், என் பேரை கிறுக்கி போடுங்கய்யா. யாரை மன்னிக்கலைண்ணா? இந்த ஜனத்தை மன்னிக்கலைண்ணா. இதுதான் திறப்பின் வாசல் ஜெபம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து அதான் கேட்குறாரு. இது எசேக்கியேல் 22:30. போதும். தேங்க்யூ சிஸ்டர். பார்த்தீங்களா? இதுதான் என்ன சொல்லுறீங்களா? நான் ஒரு மனுஷனை தேடுறேன். எதுக்கு தேடுறேன்? திறப்பில் நிற்கணும், சுவரை அடைக்கணும். ஏன்னா என் மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க, அழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மக்களுடைய அழிவிலிருந்து அவங்கள மீட்பதற்காக திறப்பில் நிற்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடுறேன். இங்கே பாருங்கள், இந்த மோசே திறப்பில் நின்னதுனால கர்த்தர் மனம் இறங்கினார். இதை மாதிரி இன்றைக்கு நம்மளையும் நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கோம் இல்லையா? நம்ம தேசத்து மக்களை பாருங்கள், ஏற்றுக்கொள்ளலை நிறைய பேர் இல்லையா? நம் 148 கோடி மக்களில் 2%, 3% தான் கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளலை. அநேகர் விக்கிரகத்தை தான் வழிபட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த மெய் தேவனை அவங்க அறியலைன்னா என்ன ஆகும்? மரிப்பதற்கு பிறகு நரகத்துக்கு தான் போகணும் இல்லையா? மோட்சத்துக்கு போக முடியாது. இவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, என் பேரை கிறுக்கி போடுங்க, ஜீவ புஸ்தகம் கிறுக்கி போடு, நான் மோட்சத்துக்கு வர வேண்டாம், இந்த மக்களை மன்னிக்கலைன்னா. அதுதான் நம்முடைய ஜெபமும். ஆண்டவரே, இந்த மக்களெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க கூட ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, நம்மளோட வேலை பார்க்குறவங்க, நம்மளோட படிக்கிற பிள்ளைங்க இல்லையா? அவங்கெல்லாம் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. அப்போ அவங்களுக்காக இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்க்குறேன். நீ திறப்பில் நிற்பியா? ஒரு மனுஷனை நான் தேடினேன். திறப்பில் நிற்பதற்கு ஒரு மனுஷனை நான் தேடினேன். ஒருத்தரையும் சுவர் அடைப்பதற்கு ஒரு மனுஷனை தேடினேன். இந்த சுவரில் தண்ணி வந்துட்டு இருக்கு, அதை அழிச்சிரும். இந்த பாவம் வந்துட்டு இருக்கு, இந்த மனுஷனை அழிச்சிரும் இல்லையா? அந்த விக்கிரக வணக்கத்துலேருந்து விடுபடணும், இல்லைன்னா இவங்க அழிஞ்சு போவாங்க. இவர்களுக்காக நான் என்ன செய்யணும்? திறப்பில் நின்று ஜெபிக்கணும். திறப்பில் நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? விலைக்கிரயம் கொடுக்கிறது. இப்போ அவன் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தான். இவர் மோசே சொல்கிறார், என் பேரையே கிறுக்கி போடுங்க, என் பேர் மோட்சத்துக்கு வேண்டாம், நான் மோட்சத்துக்கு வரலை, இந்த மக்களை மன்னிக்கலைன்னா. அப்போது நம்ம திறப்பில் நிற்கிறதுனா விலைக்கிரயம் செலுத்தப்பட வேண்டும். அது நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கணும், இல்லை நைட்டு இருந்து ஜெபிக்கணும், கண்ணீர் சிந்தி ஜெபிக்கணும். ஆத்துமாக்களுக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமன்ற குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, உன் கிளாஸில் உன்னுடைய ஜாபை நீ பணி செய்கிற இடத்துல ரட்சிக்கப்படாதவங்க அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நிச்சயமாக இருக்காங்க. அவங்களுக்காக என்னைக்கா நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். என்னோட வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் ரட்சிக்கப்படலை, அவங்களுக்காக என்னைக்காக நான் ஜெபிச்சேன்னா? என்னோடு படிக்கிற பிள்ளைங்க இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படலை, ஏசப்பாவை அறியலை, இவங்களுக்காகலாம் நான் ஜெபிச்சிருக்கேனா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஏசப்பா அவங்கள பார்த்தான் கேட்குறாரு. திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை தேடினேன், சுவரை அடைக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன். இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா, நான் திறப்பில் நிற்பேன்ப்பா, என்னுடைய கிளாஸில் இருக்கிற பிள்ளைங்க மாறிறதுக்கு நான் ஜெபிப்பேன் ஏசப்பா, நான் அவங்களுக்கு சொல்லுவேன்ப்பா, நான் பணிபுரிகிற இடத்துல ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்களுக்கு நான் உங்களை பற்றி சொல்லுவேன் ஏசப்பா. அதுதான் இன்றைக்கி தேவன் நம்மளை எதிர்பார்க்குறாரு. ஒப்பு கொடுப்போமா? அப்படி நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை அவர் என்ன செய்வார்? கேட்பார். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது, யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தான். அப்போ அவனுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தார். இதுமாதிரி நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது, இப்போ மோசே சொன்னபடி உன்னுடைய வார்த்தையின்படியே நான் செய்வேன் அப்படின்னு சொன்னபடி நம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வார். எப்போ செய்வார்? மற்றவர்களுக்காக நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்கும்போது. நமக்காக நம்ம குடும்பத்துக்காக, என் சுகம், என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை,
என்னுடைய பிஸ்னஸ், இதுக்காகவே நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறத விட நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது விளக்கரையும் கொடுத்து கண்ணீர் சிந்தி பாரத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது, ஜெபிக்க எனக்கு வரலையே அப்படின்னு தேவன் ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த பாரத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டால் அந்த பாரத்தை தருவார். கண்ணீரோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார். நம்முடைய பிரச்சனையை அவர் நிச்சயம் மாற்றுவார். நம்முடைய ஜெபத்தை நம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்வேன், உன்னுடைய வார்த்தையின்படி நான் செய்வேன் என்று சொல்லுவார். சரியா? அடுத்தது என்ன எப்படி ஜெபிச்சார் பாருங்க. 3வது காரியம் யாத்ராகமம் 33:15. இது இப்போ வாசிக்க வேண்டாம். இப்போ என்ன ஆச்சுது, இவர் ஜெபிச்சதை பார்த்த உடனே கர்த்தர் கொஞ்சம் இலகிட்டு என்ன சொல்கிறாரு, அவள் அழிப்பேன்னு சொன்னார்ல முதல்ல, இப்போ அழிக்காமல் என்ன சொல்கிறாரு, சரி நீங்கள் எல்லாம் எழும்பி என்ன செய்யுங்க, கானான் தேசத்துக்கு போங்க, நீங்கள் போங்க, நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் உங்களுக்கு முன்னால் போய் அங்கே இருக்கிற எமோரியர் எபூசியர் எந்தெந்த ஜாதிகள்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அழித்து உங்களுக்கு வழி விடுறதுக்கு வைப்பேன், ஆனால் நான் உங்களோட வரமாட்டேன் கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ கொஞ்சம் மனம் மாறிட்டாரு. அழிச்சு போடுன்னு சொன்னவர் இவர் திறப்பில் நின்னதுனால அதை பார்த்து இப்போ என்ன செஞ்சிட்டாரு, சரி அழிக்கலை, போங்க கானான் தேசத்துக்கு போங்க, நான் சொல்லிட்டேன்ல, வாக்கு கொடுத்துட்டேன்ல, அதனால் நீங்கள் போங்க, ஆனால் நான் உங்களோட வரமாட்டேன். இப்போ உங்கள் வீட்டில் பாருங்கள், நீங்கள் நல்லா லீவுக்கு நல்லா பிளான் பண்ணிட்டீங்க, எல்லோரும் என்ன செய்கிறோம், ஊருக்கு போகிறோம், கொடைக்கானல் போகிறோம் வச்சுக்கோமா, சரியா போகிறோம், நீங்கள் நல்லா பிளான் பண்ணிட்டீங்க. பிளான் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ அப்பாவை ரொம்ப கோவப்படுத்திட்டீங்க, பெரிய தப்பு செஞ்சிட்டீங்க, அப்பா கோவப்பட்டு என்ன செய்கிறாங்க, சரி டிக்கெட்டெல்லாம் எடுத்தாச்சு, நீங்கள் போங்க, நான் வரலை அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? போனால் போட்டு அப்பா இருக்கட்டும், நம்ம தான் ஜாலியாக போயிடலாமே நினைப்பீங்களா? நினைக்க மாட்டோம் இல்லையா? நமக்கு எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? அப்பா வராமல் நம்ம எப்படி போகிறது இல்லையா? கஷ்டமாக இருக்குமா இருக்காதா இல்லையா? அதை மாதிரி தான் இப்போ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப துக்கமாயிற்று, மோசைக்கு ரொம்ப துக்கமாயிற்றுது. இவ்வளோ தூரத்துக்கு சரி அப்போ அவர் சொல்கிறாரு, நீர் எங்களோட வராட்டா இந்த இடத்துட்டு எங்களை கொண்டு போக வேண்டாம், நீர் எங்களோட வராட்டா நீர் எந்த இடத்துலேருந்து எங்களை கொண்டு போக வேண்டாம். பார்த்தியா, கானான் தேசத்துக்கு நாங்கள் போக வேண்டாயா, அந்த செழிப்பு எங்களுக்கு வேண்டாம், பாலும் தேர்ந்த ஓடுற தேசம் வேண்டாம், எப்போ நீர் எங்களோட வராவிட்டால். 34 இல்லை இந்த வாசிக்கலாம் 33:15. நம்முடைய சமூகம் என்னோட வராதிருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து அழைத்து கொண்டு செல்லாதிரும். அப்போ எதை வாஞ்சிச்சு ஜபித்தாரு மோசே? உம்முடைய சமூகம், உம்முடைய ப்ரெசன்ஸ், நீங்கள் எங்களோட வரணும், நீங்கள் எங்களோட வராமல் எங்களுக்கு கானான் தேசம் வேண்டாம், பாலும் தேனும் ஓடுற தேசமும் வேண்டாம் அப்படின்னு யார் கேட்குறா? மோசே கேட்குறாரு. அது தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சுது இல்லையா? அன்னைக்கு நம்ம கேட்டோம், பாஸ்டர் சொல்லணுங்க, என்னது, சாலமோன் ஞானத்தை கேட்டான், அது அவருக்கு பிரியமாக இருந்தது, உகந்த ஜபமாக இருந்தது. இங்கே பாருங்கள் என்ன கேட்குறாரு, நீர் வரணும்ப்பா, உங்கள் சமூகம் வரணும், நீங்கள் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம், ஏன்னா நீங்கள் எங்களோட வந்தால் தான் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருப்போம். அந்த இதை முற்றிலுமாக நீங்கள் போட்டு பாருங்கள். அடுத்த வசனம், முதல் ஜனக்கும் நானும் என் ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். கர்த்தர் வந்தாதான், மோசே என்ன சொல்றாரு பார்த்தீங்களா, நீர் வந்தாதான் நாங்கள் எப்படி இருப்போம், பூமியில் மற்ற எல்லா ஜனங்களை விட விசேஷித்தவர்களாக இருப்போம். பார்த்தீங்களா, ஏசப்பா வந்தாதான், அவர் நம்மளோட இருந்தாதான் நம்ம எப்படி இருப்போம், விசேஷித்தவர்களாக இருப்போம். அவர் நம்மளோட இருந்தால் எப்படி இருப்போம், விசேஷித்தவர்களாக இருப்போம். அப்படி தான் யோசேப்போட கர்த்தர் இருந்தாரா? அவன் எப்படி இருந்தான், காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அடிமையாகத்தான் என்ன செஞ்சான், விற்கப்பட்டான். எகிப்து அடிமையாக தான் பார்வோன் விற்கப்பட்டான். ஆனால் அந்த அடிமையில் இருந்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் 2வது அதிபதியாக உயர்த்தப்பட்டான். எதனால்? கர்த்தர் அவனோடே இருந்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் என்ன பண்ணார் யோசேப்பு? பாவத்துக்கு விலகி ஓடினார். அவருக்கு பாவம் செய்கிற பாவமான ஒரு சூழ்நிலை வந்துச்சுது இல்லையா? பாவமான சூழ்நிலை வரும்போது என்ன சொன்னார்?
இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யவே மாட்டேன். பாவத்துக்கு வெள்ளை யாருமே பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். அந்த போத்திபார் அரண்மனையில் யாருக்கும் தெரியாது, அதனால் அவன் அதிபதியினுடைய மனைவி கேட்குறா, ஆனால் அவன் என்ன செய்யலை, உடன்படலை. ஏன்? தேவன் பார்க்கிறார். எப்பொழுதும் நம்ம ஒவ்வொரு செயலையும் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். அதான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு யாருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது? தேவனுக்கு. எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் பெரிய பொல்லாங்கு தான். தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு பாவமும் பெரிய பொல்லாங்கு தான், தீமை செய்கிற காரியம். அதனால் இத்தனை பெரிய இந்த ஒப்பு தேவனுக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால தான் யோசேப்போட யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். சிறைச்சாலைக்கு போகும்போது அங்கே யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அங்கே சிறைச்சாலைக்காரன் கண்ணிலெல்லாம் தயவு கிடச்சிச்சுது. அவங்க செய்கிறதான் இவர் செஞ்சார். அவருக்கு நல்ல யோசேப்புக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தாரு. அந்த சிறையில் இருந்த 2 கைதிகளுக்கும் அவங்களுடைய சொப்பனத்தை அர்த்தம் சொல்கிறதுக்கு ஞானம் கொடுத்தாரு. இந்த பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு ஞானம் கொடுத்தாரு. அதனால் அவர் என்ன செய்யப்பட்டார்? உயர்த்தப்பட்டார். எதனால்? கர்த்தர் அவரோடு இருந்ததுனால. யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார். அதனால் அவன் என்ன செஞ்சான்? காரிய சித்தி உள்ளவன். நான் கர்த்தர் போதும், கர்த்தரை தான் நான் பிரியப்படுத்துவேன் அப்படின்னு வைராக்கியமாக யோசேப்பு இருந்தார். இதே மாதிரி தாவீதும் அப்படி தான் இருந்தார். தாவீது என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? தாவீது 1 சாமுவேல் 18:14. பாருங்க, பார்த்தீங்களா? கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். தாவீதோட கூட இருந்ததுனால அவர் எப்படி இருந்தாராம்? புத்திமானாய் நடந்தாராம். நம்ம புத்திமானாக நடக்கணுமா? நம்முடைய காரியங்கள்ல எல்லாம், நம்ம ஸ்கூலில் நம்முடைய ஸ்டடீஸில் நம்ம புத்திமானாக இருக்கணுமா? நம்ம வேலையில் புத்திமானாக நம்ம இருக்கணுமா? சரியா? ஒவ்வொரு காரியங்களும் நம்ம புத்திமானாக நம்ம நடக்கணும்னா யார் நம்ம கூட இருக்கணும்? ஆமாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். தாவீதோட கர்த்தர் இருந்தார். அதனால் அவன் எப்படி இருந்தான்? எல்லாவற்றிலும் புத்திமான நடந்தான். அடுத்தது பாருங்க, கர்த்தர் தாவீதோடு இருந்ததுனால என்ன செஞ்சாராம்? 2 சாமுவேல் 5:10 சொல்லியிருக்குது, வர வர விருத்தி அடைந்தான்னு சொல்லியிருக்குது. ஏன்னா சேனைகளின் தேவன் அவரோடு இருந்தார். கர்த்தர் அவரோடு இருந்ததுனால வர வர என்ன செஞ்சார்? விருத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாவீது வர வர விருத்தி அடைந்தார். எப்படி தான் இருந்தார் தாவீது? மெய்ப்பனாக இருந்தார். ஆடுகளுக்கு பின்னால் போனவர் தான். அவர் இன்னைக்கு என்னவாயிட்டாரு? முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாயிட்டார், அரசன் ஆயிட்டார். எதனால்? கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் அவர் என்ன செய்கிறார் சொல்ற பாருங்க. சங்கீதம் 42:1 42:1 என்ன செய்கிறாரு? வாசிக்கலாமா? மானானது நீரோடை வாஞ்சிக்கிறது போல, வாஞ்சித்து கதறுவது போல. மான் தண்ணி இல்லைன்னா என்ன செய்தான்? தண்ணி எங்கே கிடைக்கும்னு காட்டுக்குள்ள நீரோடைய தேடி ஓடுது, அப்படி கதறுது, எங்கே தண்ணி கிடைக்கணும். அதுபோல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. தாவீதினுடைய ஆத்துமா யாரை வாஞ்சிச்சுது? கர்த்தரை வாஞ்சிச்சுது. அவனுடைய பதவியை வாஞ்சிக்கலை. அரண்மனையில் இருக்கிறாரு அரசன், எனக்கு அது வேணும். இன்னைக்கு சாலமோனை பற்றி கேள்விப்பட்டோம், அவன் பெண்களை வாஞ்சித்தான். ஆனால் சாலமோன் என்ன செய்யலை? அப்படி தாவீது வேற எதையும் வாஞ்சிக்கலை. எதை வாஞ்சிக்கிறாரு? தேவனை வாசிக்க, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறாரு. கர்த்தரை உண்மை வாஞ்சிக்கிறேன், என் ஆத்மா உண்மை நோக்கி கதறுது. அப்படி அவர் பிரசன்னம் வேணும், அவர் வேணும் அப்படின்னு தான் யார் கதற, அவருடைய உள்ளம் கதறுதுன்னு சொல்கிறார். அடுத்தது சங்கீதம் 16:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கர்த்தரை எனக்கு எப்பொழுதும் எனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன், அவர் வலது பாசத்தில் இருக்கிறப்ப நான் அசைக்கப்படுவது இல்லை. இது நம்ம நல்ல மனசில் படிச்சுக்கணும். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்னால் வச்சுருக்கேன். கர்த்தரை எப்பொழுதும் முன்னால. உங்க முன்னால யார் இருக்கா? இருக்காரா? செல்போன் இல்லை? எத்தனை முன்னால செல்போன் இருக்கு? கர்த்தர் இருக்காரா? செல்போன் இருக்குதா? யோசித்து பாருங்க. சரியா? பாருங்க, எதை நம்ம முன்னால வச்சிருக்கிறோம்? நம்ம படிப்போர்களை முன்னால் வச்சிருக்கிறோமா? இல்லை நம்முடைய வேலையை, இல்லைன்னா நம்முடைய பிஸ்னஸை, இல்லை நம்ம பிள்ளைங்களை, யாரையாவது ஒருத்தர் நமக்கு முன்னால் வச்சிருக்கிறோமா? வச்சிருந்தோம்னா நம்ம விசேஷித்தவர்களாக இருக்க முடியாது. நம்ம விசேஷித்தவர்களாக இருக்கணுமே. ஆனால் யாரை முன்னால் வச்சுருக்கணும்? தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் முன்னால் வச்சுருக்கிறேன். அடுத்தது அதே அதிகாரத்தில் நீங்கள் கடைசி வசனம் நீங்கள் பாருங்கள், 16 அவருடைய சமூகம் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் அவருடைய சமூகம் எப்படி இருக்கும்? அவருடைய
என்பம் உண்டு. அவருடைய சமூகத்தில் தான் என்ன உண்டு? பரிபூர்ண ஆனந்தம். அவருடைய வலது பாசத்தில் தான் நித்திய பேரின்பம். சந்தோஷம் வேணுமா? வேற எந்த சந்தோஷமும் நிலையானது அல்ல. நீங்கள் ரொம்ப நல்ல ஒருவேளை ஏதாவது ஒரு மாலுக்கு போயிட்டு வரணும், இல்லைன்னா பீச்சுக்கு போயிட்டு வரோம், இல்லைன்னா எக்ஸிபிஷன் போயிட்டு வரோம், எங்கேயோ நம்ம போயிட்டு வரோன்னு வச்சுக்க, போகணுன்னு நினைக்கிறீங்க, போயிட்டு வர்றீங்க. போயிட்டு வந்தால் அது எத்தனை நாளைக்கு சந்தோஷம் இருக்கும்? இல்லை நீங்கள் விருப்பமான ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கீங்க, எவ்வளோ நாளைக்கு அந்த சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், இல்லையா? உங்கள் விருப்பமானபடி ஏதோ ஒரு காரோ இல்லைன்னா விருப்பம் பைக்கோ சைக்கிளோ ஏதோ விருப்பமானதை வாங்குறீங்க, எவ்வளோ நாளைக்கு அந்த சந்தோஷம் இருக்கும்? எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான். ஆனால் நித்திய பேரின்பம், நித்திய பெருமை எங்கே தான் உண்டு? ஏசப்பாவுடைய சமூகத்தில் தான் உண்டு. அதை அனுபவித்தது தாவீது. அது மட்டும் இல்லை, இப்போ நம்மளும் கூட நான்லாம் கூட அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. அவர் சமூகத்தில் இருக்கும்போது தான் நமக்கு என்னது? சந்தோஷம். எந்த உலக கவலை, எந்த பிரச்சனை எது இருந்தாலும் ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஏசப்பாவுடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் நம்முடைய சமாதானத்தால் நிரப்புது, அவருடைய சந்தோஷத்தால் நிரப்புது. உலகத்தில் எங்கேயும் பெற்றுக்கொள்ளாத சமாதானமும் சந்தோஷமும் யார்கிட்ட மாத்திரம்தான் உண்டு? ஏசப்பாவுடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் தான் உண்டு. நம்ம மற்ற எல்லாத்திலும் நம்ம நேரம் செலவழிச்சு பாருங்க, வேற எதுவும் நம்மளை நினைச்சு முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. யார் ஏசப்பாவுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறாங்களோ, யார் ஏசப்பா தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்குள்ளதான் நிலைவரமான சமாதானம், நித்திய சந்தோஷம் உண்டு. ஆக பாருங்க, தாவீதுக்கு அந்த நித்திய சந்தோஷம் கிடைச்சிது. எப்படி இருந்தா? ஏசப்பாவோடே இருந்தா. அதான் சொல்லுவாங்க, with Christ I am a hero, I'm a special people. With Christ I am a hero. Without Christ I am a zero. சரியா? ஏசப்பா இல்லாட்டா நான் ஜீரோ, ஏசப்பா இருந்தா என்னட்ட நான் யாரு? ஹீரோ. எத்தனை பேர் ஹீரோவாக இருக்கணும்னு இஷ்டப்படுறீங்க? அவள் யார் இருக்கணும்? ஏசப்பா. இது உண்மை. நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்ல முடியும். நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாலெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றுலையும் ஒரு வெற்றி இருந்துச்சுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டப்போ நான் பார்த்தேன் கல்லூரி நாட்களில், எனக்கு நான் ரொம்பவும் திறமையானவள்லாம் கிடையாது. ஆனால் கர்த்தர் எவ்வளோ அருமையாக உயர்த்தினார் என்பதை நான் சொல்ல முடியும். அந்த பிளானிங் ஃபோரம்னு ஒன்று சென்னையில் அப்போ இந்திரா காந்தி அம்மா இருக்கிற காலத்தில் அவங்க டைரெக்டாக வர்றாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண. ஒவ்வொரு காலேஜில் இருந்து 2 பேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போகணும். அப்போது எங்கள் காலேஜிலேருந்து என்ன செலக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ தகுதி இல்லை எனக்கு தெரியும், நான் எப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் அவர் பெரியவர், அவரை நான் பற்றி கொண்டதுனால அந்த உயர்வை எனக்கு கொடுத்தார். இதை மாதிரி ஒவ்வொரு காலேஜில்னாலும் சரி, அப்புறம் நான் ஒர்க் பண்ணும்போதுமே ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷன், ஒவ்வொரு ஹெட்மிஸ்ட்ரஸ்கிட்டையும் கர்த்தர் நல்ல ஒரு ரிமார்க்ஸ் கிடைக்க கர்த்தர் உதவி செஞ்சார். நல்ல கர்த்தர் எல்லா இடத்துலையும் நான் உயர்த்தி வச்சுருந்தாரு. நான் பார்ப்பேன், இதெல்லாம் நான் இதுக்கு ஒன்றுமே தகுதி இல்லை ஏசப்பா. ஆனால் எப்படி நான் உயர்த்தப்பட்டேன். அவர் ஒவ்வொரு சமயமும் நான் அவர்கிட்ட போய் நான் சரணடைஞ்சிருவேன். ஏசப்பா நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னோட வரணும், உங்கள் சமூகம் இருக்கணும், உங்கள் பிரசன்னம் இருக்கணும், நீங்கள் சொல்லித்தரணும், உங்கள் ஞானம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு சமயம் கேட்கும்போது கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலையும் படிப்படியாக உயர்த்தினார். அதனால் நமக்கு விசேஷித்தவர்களை நம்ம காணப்பட வேண்டுமேயானா, மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளை காட்டிலும் நம்ம விசேஷித்தவர்களாக காணப்பட வேண்டுமேயானா யார் நம்மளோட இருக்கணும்? ஏசப்பா நம்மளோட இருக்கணும். வேற எந்த காரியமும் நம்மளை விசேஷித்தவர்களாக மாற்றாது. நான் சொல்கிறேன், நம்ம கேட்குறத, நம்ம ஜெபிக்கிறத கர்த்தர் கேட்கணும். நான் மோசேட்ட சொல்கிறாரு, அப்போ தான் சொல்கிறாரு, உங்கள் சமூகம் வரட்டா நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரா? நீர் இல்லாட்டா நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்க முடியாது, நீர் இருந்தால் தான் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்க முடியும்னு சொன்னாரா? அடுத்த வார்த்தையில் தான் வாக்கு கொடுக்குறாரு. அடுத்த வசனம் தான் சொல்லுது. என்ன சொல்லுது? நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். எப்படி செய்வேன்? நான் வரமாட்டேன்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு? நான் வரேன்ட்டாரு இல்லையா? ஆமாம், இவன் நீர் வரட்டா எங்களை கூட்டிகிட்டு போக வேண்டாம், நீங்கள் வந்தால் தான் நாங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு மோசே ஜெபிச்சதுனால அவர் என்ன சொல்லிட்டாரு? இப்போது நீ சொன்னவுடைய வார்த்தையின்படியே செய்வேன். அப்படியா? அப்போ ஏசப்பாட நம்ம கூப்பிடும்போது, ஏசப்பா நீங்கள் வேணும், நீங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம அவரை அர்ப்பணிக்கும் போது அவர் என்ன செய்வார்? நம்மளை விசேஷித்தவர்கள் ஆக்குவார். அதோட நம்ம சொல்கிற வார்த்தையை அவர் என்ன செய்வார்? கேட்பார் இல்லையா? ஆமாம். அவர் பாருங்கள், நம்ம சொல்கிற வார்த்தை அவர் கேட்கணும்னா மோசே சொன்னதை அவர் கேட்டார். அதுக்கு 3 காரியம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒன்று, அவர் என்ன செஞ்சார்? முதல்ல என்ன செஞ்சார்? இந்த மக்கள் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபித்தார்.
நீ சொன்னீரே இவங்களுக்கெல்லாம் அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னீரே, இப்போ அழிக்கிறாமா அப்படின்னு உன்னுடைய கோபம் பற்றி எரியலாமான்னு கேட்காரு. அப்போ நம்ம ஜெபம் கேட்கப்படுவதற்கு நம்ம எதை பற்றி கொண்டணும்? வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபிக்கணும். ரெண்டாவது என்ன செஞ்சாரு? திறப்பில் நின்று ஜெபித்தார். திறப்பில், ஆண்டவரே இந்த மக்களை மன்னிப்பேனா மன்னியும், இல்லைன்னா என்னுடைய பேரை கிறுக்கி போடும். திறப்பில் நிற்கணும். மற்றவர்களுக்காக நம்ம பாரத்தோட கண்ணீரோட நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்தை கர்த்தர் நிச்சயவாரு கேட்பார் இல்லையா? திறப்பில் நிற்கணும். மூணாவது, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவர் நமக்கு வேணும். உலகத்தில் மற்ற காரியங்கள் பெருசே கிடையாது. யார் தான் பெருசு? ஏசப்பா தான் பெருசு. அவருக்குள்ள எல்லாம் இருக்குது. அவர் ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் போதும். அவர் ஒருத்தர் போதும் நமக்கு. ஏன்னா அவருக்குள்ள ஞானம், அறிவு ஆகியவை பொக்கிஷ வைப்பாக வைக்கப்பட்டிருக்குது. அவர்கிட்ட தான் ஞானம் இருக்குது. அதனால் அந்த ஞானத்தை நமக்கு தருவார். அவர் நமக்குள்ளே இருந்தால் அந்த ஞானத்தை நமக்கு தர்றாரு. அவர் பாதுகாப்பை தர்றாரு. அவர் சேனைகளின் கர்த்தர். அதனால் அவர் நமக்கு பாதுகாப்பை தர்றாரு. அவர் வியாதியை உன்னை விட்டு விலக்குன்னு சொன்ன வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நம்மளோட இருக்கிறாரு. அப்போ அவன் வியாதியை நம்மளை விட்டு என்ன செய்வார்? வியாதி இல்லாமல் காத்துக்கொள்வார். ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர் நம்மளோட இருக்கும்பொழுது குறைவுகளை எல்லாம் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். ஸோ இயேசு கிறிஸ்து ஒருத்தர் போதும். அவர் நம்மளோட இருந்தா நம்ம இந்த எல்லா காரியத்திலும் நம்ம என்ன செய்ய முடியும்? வெற்றியோடு நம்ம வாழ முடியும். இந்த யோசேப்பை மாதிரி, இந்த யாரை மாதிரி, தாவீதை மாதிரி, இப்படி ஒவ்வொருத்தருமா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழணும்னா யார் நம்மளோட இருக்கணும்? ஏசப்பா. நம் விசேஷித்தவர்களாக காணப்பட வேண்டுமேயானா நம்ம எல்லாருக்கும் அந்த விசேஷித்தவர்களாக இருக்கணும்னு ஆசை இல்லையா? நம்ம விசேஷித்தவர்களாக காணப்படணும்னா யார் நமக்கு வேணும்? ஏசப்பா. அவர் தான், அவர் சமூகம், அவருடைய பிரசனம். எப்படி அவர் சமூகத்தை, எப்படி அவர் நம்மளோட இருப்பார்? அவர் எப்படி நம்மளோட இருப்பார்? அது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். உங்களோட கர்த்தர் இருக்கணும்னு ஆசையாக இருக்கா? எத்தனை பேருக்கு கர்த்தர் நம்மளோட என்னோட இருக்கணும்னு ஆசை? உண்மையா? கர்த்தர் என்னோடு இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அவரோடு இருக்கணும். நான் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ அவர் என்னோட இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அவர் என்னோட இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்போது சின்ன அவர் நம்மளோட இருக்கணும்னா, இப்போ நீங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு அவர்கிட்ட போய் அவளை பற்றி குறையே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு அது பிடிக்குமா? பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காததெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா? செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க இல்லையா? அவளுக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. நீ இன்றைக்கி எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் சாப்பிடு, கட்டாயம் சாப்பிடுனா சாப்பிடுவாளா? இருக்காது. அவளுக்கு பிடிச்சது தான் நீ கொண்டு வருவ இல்லையா? ஃப்ரெண்டுக்கு அப்படி தானே செய்வேன். இதை மாதிரி தான் அம்மா உனக்கு பிடிச்சது தான் செய்கிறாங்க. அப்படி தானே? ஆமாம். அப்போ நம்ம ஃப்ரெண்டோடு நம்ம இருக்கணும்னா, இல்லைன்னா ஃப்ரெண்டு சண்டை போட்டு போயிடுவா. ஃப்ரெண்டோட இருக்கணும்னா அவளுக்கு பிரியமானபடி இருக்கணும். அப்படி தானே? ஆமாம். அதுக்காக நல்ல ஃப்ரெண்டை வச்சுக்கணும். தெரியுதா? கெட்ட ஃப்ரெண்டு அவள் சினிமா கதை பேசுகிறது தான் பிடிக்கும்னா அந்த சினிமா கதை பேசுகிற ஆளோட நினச்சக்கூடாது, போகக்கூடாது இல்லையா? ஆமாம். ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நம்ம செய்கிறோம். அப்போ தான் அவன் நம்ம கூட இருப்பாள். இல்லை நம்மகிட்ட சண்டை போட்டு போயிடுவாளா? போக மாட்டாளா? போயிடுவாள்ல. ஆமாம். அப்போ ஏசப்பா கூட இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஏசப்பாவுக்கு பிரியமானதை செய்யணும். அவருக்கு பிரியம் இல்லாததெல்லாம் விட்டுறணும். அப்படி தான் திருமணமானவங்களும் அப்படி தான் இல்லையா? கணவனுக்கு பிரியமானது தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. மனைவிக்கு பிரியமானது தான் செய்யணும்னு நினைப்பாங்க. இல்லை, அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லையா? அதனால் நம்ம தேவன் நம்மளோடு இருக்குமென்னா நம்ம அவரோடு இருக்க வேண்டுமையானா நம்ம அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவருக்கு பிரியமானதெல்லாம் என்ன? எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் எது நம்ம கையில் கர்த்தர் பைபிளை கொடுத்துருக்கிறாரு. இதில் இருக்குது. அவருக்கு எதெல்லாம் பிடிக்காது? எது பிடிக்காது? பெருமையாக இருக்கிறது பிடிக்காது, மாயமாலமாக இருக்கிறது பிடிக்காது, என்னென்னலாம் விக்கிரகாரதனை பிடிக்காது இல்லையா? என்ன இதெல்லாம் பிடிக்காதுங்கிறதெல்லாம் எங்கே இருக்குது? விக்கிரகாரதனா என்ன அர்த்தம்? கர்த்தரை விட இன்னொருத்தரை நம்ம அதிகமாக நேசிச்சோமே ஆனால் அது பிடிக்காதான் விக்கிரகாரதனை. எதையாவது ஒன்று கர்த்தரை விட ஒரு நண்பரையோ, இல்லைனா உன்னுடைய கணவரையோ, மனைவியையோ, அப்பாவையோ, அம்மாவையோ, பிள்ளையையோ, இல்லை ஏதாவது ஒரு பொருளையோ, படிப்பையோ, வேலையையோ, இதை நீ அதிகமாக நேசிச்சுன்னா கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம அதுக்கு தான் முதலிடம் கொடுக்க. எழுமுன உடனே பிஸ்னஸ், எழுமுன உடனே வேலை, எழுமுன உடனே நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும், எழுமுன உடனே நான் இவங்களோட தான் பேசணும் அப்படின்னு நீ செல்ஃபோனை தான் எடுக்கணும். இப்படி வேறு எதுக்காவது நீ முக்கியத்துவம் கொடுத்தேன்னா அப்போ அது என்னவாயிருது? விக்கிரக ஆராதனை ஆயிடுது. சரியா? அதனால் முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் கூட கொடுக்கப்படும் இல்லையா? முதல்ல யாரை தான் தேடணும்? தேவனை தேடணும். அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அவர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவர் தான்.
சரியா? இப்போ 2 காரியம் இருக்குது. இப்போ ஜெபம் பண்ணுற வேலையா இல்லைன்னா இப்போ நான் ஃபோன் பண்ணவா அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஜெபம் பண்ணுற வேலையில் ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? உதாசீனப்படுத்தி ஃபோன் பண்ண மற்ற 4 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஃபோனில். இப்படிலாம் பண்ணும்போது அவரை உதாசீனப்படுத்துகிறோம். அப்போ அவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. அதனால் அவருக்கு பிரியமாக நம்ம செய்யும்போது அவர் நம்மளோட இருப்பார். அடுத்தது அவரை துதிக்கும் பொழுது அவர் நம்மளோட இருப்பார். அவரை துதிக்கும் போது அவன் நம்மளோட இருப்பார். சரியா? நீ பாரு, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ நல்லா அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இரு. சரி, உன் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குடா, நீ இன்னைக்கு போட்டு வந்துக்கிற ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது, இப்படிலாம் நீ சொல்லிக்கிட்டே இருந்தால் அவளுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல. உனக்கு அப்படி தானே இருக்கும். உன் ஃப்ரெண்டு இப்படி சொன்னால் தானே உனக்கு ஹாப்பியாக இருக்கும்ல. ஆமாம், அதை மாதிரி ஏசப்பாட்ட போய் நீ என்ன செய்யணும்? அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், துதிச்சிக்கிட்டே இருக்கணும். அவரை துதிச்சிக்கிட்டே இருந்தால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவர் நம்மளோட இருப்பார். இதை நீ டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். காலையில் எழும்பி 2 பாட்டு உள்ளத்துல இருந்து நீ பாடு, துதிக்கிற பாட்டாக பாடு பாரு, ஏசப்பாட பிரசனம் அப்படியே வரும். நீ ஃபீல் பண்ண முடியும். நிறைய பேர் நம்ம சர்ச்சில் அந்த பெற்றவங்க, அப்படி அனுபவத்தை பெற்றவங்க, காலையில் கட்டாயமாக நீ எழும்பு. எத்தனை மணிக்கு? 8 மணிக்கெல்லாம் எழும்பாத. 8:30க்கு பஸ்ஸு, 8:30க்கு வேன் வரும், நான் 8 மணிக்கு தான் எழும்புவேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் இன்றைக்கி மாற்றிக்கோ. என்ன செய்ய? காலையில் எழும்பு. காலையில் 5 மணிக்கு கட்டாயமாக எழும்பு. அலாரம் வச்சு எழும்பி 2 பாட்டு பாடு. ஒரு பைபிளில் ஒரு பகுதியை வாசி. சரியா? ஏசப்பா இன்னைக்கு நன்றி ஏசப்பா, சுகமாக எழும்ப சொன்னீங்களே, செஞ்சீங்களே, நன்றி ஏசப்பா. அப்படியே அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. அம்மா அப்பா கொடுத்தீங்களே நன்றிப்பா, நல்ல ஸ்கூலை கொடுத்தீங்களே, நல்ல வேலையை கொடுத்தீங்களே, இதெல்லாம் நன்றின்னு நிறைய நன்றி சொல்லிக்கிட்டே இரு. சொல்ல ஏசாவோட பிரசன்னம் இறங்கும். ஒரு புது பலன் கிடைக்கும். எந்த பலவீனமாக இருந்தாலும் அவரை துதிக்கும் போது அந்த பலவீனம் நீங்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் துதிச்சு பாருங்கள். கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது பாருங்கள், அது ஒரு விசேஷித்த பலன். சரியா? அது துதிக்க அவருடைய பலன் வரும். வியாதியெல்லாம் மறைஞ்சு போகும். வியாதியுடைய எண்ணம் நம்மளை விட்டு போயிடும். மற்றவங்களை குறை சொல்கிற எண்ணம் போயிடும். இது மட்டும் இல்லை, எப்பொழுதும் நம்ம அவரோட உறவாடுறவர்களாக இருக்கணும். காலையில் எழும்பி பாட்டு பாடி துதிச்சு பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இஷ்டப்படி நம்ம வாழக்கூடாது. அப்போ கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கணும். எப்படி பிரியமாக ஜீவிக்க முடியும் தெரியுமா? எப்பொழுதும் அவருடைய சிந்தையிலே இருக்கணும். நீங்கள் போகும்போது வரும்போது ஒரு பாட்டை பாடிட்டே இருக்கலாம். இல்லைன்னா ஏசப்பாவை நினச்சிக்கிட்டே, ஏசப்பா நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்களே ஸ்தோத்திரம். நீ எப்படி ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுவியோ அப்படியே நீ பேசலாம். போகும்போது ரோட்டில் போகும்போது இந்த ஆட்கள்லாம் போகிறாங்களே பாரு, இந்த ஆள் சிகரெட் குடிச்சிட்டு போகிறார், ஆண்டவரே இவரை மன்னிங்கப்பா, இவரை ரட்சிங்கப்பா, இதுலேருந்து விடுதலை தாங்கப்பா, அப்படி நம்ம ஜெபிச்சுட்டு போகணும். ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது நமக்கு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கூட நம்ம இந்த பாத்திரத்தெல்லாம் எவ்வளோ அழகாக இது விளக்கணும்னு என்ன வெள்ளையாயிருது ஏசப்பா, உங்கள் ரத்தத்தால் என்ன கழுவும் போது என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய இருதயம் இப்படி தானே சுத்தமாக இருக்கும், நீங்கள் கழுவுங்கப்பா. இப்படி நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் நம்ம அவரையே நினச்சி அவர்கிட்டயே பேசிடும். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறோமா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பேசிக்கிட்டே இருந்தால் அவருடைய பிரசனம் நம்மளோட இருக்கும். அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம், நம்ம இந்த சாம் ஜெபத்ரா அண்ணன் கூட என்ன செய்யும், வேலை செய்கிற இடத்துல என்ன செய்வாங்களாம், ஒரு சேர் போட்டிருப்பாங்களாம். அன்னைக்கு தான் பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, சேர் போட்டிருப்பாங்க. அந்த சேரில் யாரையுமே உட்கார விட மாட்டாங்களாம். என்ன செய்வாங்க, அதை இயேசுவுக்குன்னு போட்டிருப்பாங்களாம். இவங்க வேலை செஞ்சுட்டே இருந்துட்டு அப்படி ஒரு 5 நிமிஷம், ஏசப்பா நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இதெல்லாம் நல்லா வந்துட்டு, இதெல்லாம் நீங்கள் தானே ஞானம் கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்னு அவர்கிட்ட அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். இன்றைக்கி நான் இதை செய்யணும் அதை செய்யணும், எனக்கு இதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். பிறகு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு அவரோட அப்படி அந்த ப்ரெசன்ஸ் அவங்க காத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அது முக்கியமான ஒரு முன்மாதிரி. இதை நான் இன்னொரு ஊழியக்காரரை கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் பக்கத்தில் ஒரு சேரை போட்டுட்டு அவர் ஜீசஸ்ட பேசிக்கிட்டே இருப்பாராம். ஆனால் அவர் வியாதிப்பட்டார், படுக்கையில் ஆயிட்டார். அப்போவும் அந்த சேரு பக்கத்தில் போட்டு அவர் கையை அந்த சேர்லேயே வச்சுருப்பாராம். என்னன்னு கேட்டால், ஏசப்பா அங்கே இருக்கிறாங்க, அவர் மடியில் என் கையை வச்சுருக்கிறேன். அந்த பிரசன்னம். இப்படி நம்ம அவரை நம்முடைய சமீபத்தில் உணரணும். இந்த மாதிரி இன்னொரு பாட்டிமா கூட நான் கேள்விப்பட்டேன். அந்த இது ஒரு தூண் பக்கத்திலே உட்காந்து ஜெபிப்பாங்களாம். இதுதான் ஏசப்பா அப்படின்னு. அவங்க ஜெபிக்க முடியாத நேரத்தில் கூட அந்த தூணிலேயே பிடிச்சிக்கிட்டே இருந்து அதிலேயே ஜீவனை விட்டாங்களாம். இதான் அப்படி ஒரு ப்ரெசன்ஸு. கர்த்தரை நம்ம பக்கத்திலே வச்சிருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். கர்த்தர் நம்மளோடே இருக்கணும். அவர் தான் எனக்கு வேணும், அவரை தவிர வேற ஒன்றும் வேண்டாம். அவருடைய பிரசனம், அவருடைய சமூகம், அவர் நம்மளோட இருக்கும்போது இதற்கு மிஞ்சின ஆசீர்வாதம் வேற ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மிஞ்சின சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம். அவர் நம்மளோட இருந்தால் எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம் தான். ஒன்றுலையுமே குறைவு கிடையாது. குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். அப்படிப்பட்ட ஏசப்பா, அவரை நான் உறுதியாக அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்?
ஏசப்பா தான் எனக்கு வேணும். உண்மையாக நான் இது வரைக்கும் என் ஃப்ரெண்டை வச்சுருந்தேன், இந்த ஃப்ரெண்டெல்லாம் நான் ஒதுக்கிடுறேன். இது வரைக்கும் செல்ஃபோன் தான் எனக்கு முக்கியத்துவமாக இருந்துச்சு, செல்ஃபோனை நான் ஒதுக்கிடுறேன். இது வரைக்கும் எனக்கு எங்கள் அம்மா முக்கியத்துவம், இல்லைன்னா எங்கள் அப்பா முக்கியத்துவம், இவங்க என் ஃப்ரெண்டு, அது இது யார் யாருக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துருந்தியோ அது எல்லாத்தையும் வச்சுட்டு என்னுடைய கணவன் மனைவி இவங்க தான் ஃபஸ்ட்டு. அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் மேலே யார் தான்? ஏசப்பா தான். அவர் எனக்கு வேணும், அவர் பிரசன்னம் எனக்கு வேணும், அவர் சமூகம் எனக்கு வேணும். நான் அவரோடு இருக்கணும், அவர் என்னோடு இருக்கணும். அதுதான், இதுதான் லைஃபு, இதுதான் வெற்றிக்கு அடையாளம். ஸோ நம்ம யாரெல்லாம் ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு வேணும்னு உண்மையாகவே நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்க மாத்திரம் எழும்பி இந்த ஒரு பாட்டை பாடலாம். எல்லா ஏசப்பா நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும், நீங்கள் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை செழிக்கும், நீங்கள் தான் பாதுகாப்பு, நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம உள்ளத்தில் இருந்து நம்ம சொல்கிறதா இருந்தால் நம்ம எழும்பி இந்த பாட்டை பாடலாம். கண்ணை மூடிக்கிடுவோம், மற்றவங்களெல்லாம் பார்க்க வேண்டாம், அவங்க எழும்புனாங்களா இவங்க எழும்புனாங்களான்னு. நீ யாருக்கு வேணுமோ ஏசப்பா அவங்க மாத்திரம் எழும்பி பாடினா போதும். நீங்கள் மாத்திரம் போதும்ப்பா, எனக்கு நீங்கள் தான் வேணும்ப்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், கண்ணை மூடிக்குவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க உம்மையே தந்தீ, உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஸ்தோத்திரம் ஏசப்பா, மை துதிக்கிற ராஜா. தகப்பனே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உடைய வேத வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆம் ராஜா, நாங்கள் ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்களுக்கு வாழ்க்கையிலே போதும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். மற்ற எந்த உலக காரியங்களும் எங்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க முடியாதப்பா. உம்முடைய பிரசனம் எங்களோடு இருந்தால் நாங்கள் விசேஷித்தவர்களப்பா. நீங்கள் எங்களோடு இருந்தால் மட்டும்தான் தகப்பனே நாங்கள் விசேஷித்தவர்களாக மாற முடியும். இந்த உலகத்தை நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்க வேணுமானா கர்த்தாவே உங்கள் பிரசனம் வேணப்பா, உங்கள் சமூகம் வேணப்பா. நீங்கள் எங்களோடு இருக்கணும்ப்பா. நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் இருக்கணும்ப்பா. அப்பா, நீங்கள் இருந்தால் தான் ஒவ்வொன்று ஆண்டவரே காரிய சித்தியாக முடியும் ஆண்டவரே. நீங்கள் இருந்தால் தான் நாங்கள் விருத்தி அடைய முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் எங்களோட இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சித்து ஆண்டவரே நீ மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஆண்டவரே உண்மை நோக்கி கதறுகிறது என்று தாவீது சொன்னது போல அப்பா எங்கள் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுதப்பா. நீங்கள் போதும் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் எல்லா வெற்றிக்கும் நீர் தான் மூல கூறப்பா. நீர் போதும் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோப்பா. எங்களுடைய படிப்பை, எங்களுடைய வேலையை, எங்களுடைய பிஸ்னஸை தகப்பனே எங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம். நீர் ஆண்டு நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.